சினிமால சாதாரணமான காமெடினா இன்ட்ரோ ஆகி இப்போ தமிழ் சினிமால தவிர்க்கவே முடியாத ஆக்டர்ஸா இருக்கக்கூடியவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்குது தம்பி ராமையா. இவரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வடிவேலு கூட சைடு காமெடியானா தான் இன்ட்ரோ ஆனாரு. தொடர்ந்து நிறைய படங்கள்ல சைடு காமெடியானாவே இருந்து கும்கி படத்துல தன்னோட யதார்த்தமான நடிப்பால மக்கள் மனசுல இடம் பிடிச்சு இப்ப தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு நடிகரா இருக்காரு. செகண்ட் சார்லி. இவரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலாவே சைடு காமெடியானா தான் நடிச்சிட்டு இருந்தாரு. தலை சிறந்த ஒரு நடிகரா இருந்துமே கூட சார்லிக்கு பெருசா பட வாய்ப்புகள் அமையாம இருந்துச்சு. இப்ப தமிழ் சினிமால இருக்க தலை சிறந்த குணச்சித்திர நடிகர்கள்ல சார்லி ஒருத்தர். நெக்ஸ்ட் சூரி. இவர் சினிமால இன்ட்ரோ ஆனதே காமெடினா தான். சந்தானம் ஹீரோவா மாறி ஃபீல்ட் அவுட் ஆகியுமே கூட இவருடைய காமெடிஸ் எதுவுமே மக்கள் மனசுல நிக்கல. அப்படி இருக்க சமயத்துல விடுதலை படம் மூலமா சிறந்த குணச்சித்திர நடிகர் அப்படின்னு சொல்லி சூரி நிரூபிச்சிட்டாரு. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்குது எம்.எஸ். பாஸ்கர். இவரோட யங் ஏஜ்ல இவர் நிறைய படங்கள் நடிச்சுமே கூட இவருக்கு சரியான அங்கீகாரம் எந்த படத்திலுமே கிடைக்கல. அப்படி இருந்த இவரு சன் டிவில சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படிங்கிற ஒரு காமெடி சீரியல் மூலமா பட்டாபி அப்படிங்கிற கேரக்டர்ல இன்ட்ரோ ஆனாரு. அந்த சீரியல்ல அவர் கிடைச்ச வரவேற்புனால இப்ப தமிழ் சினிமால தவிர்க்கவே முடியாத ஒரு தலை சிறந்த நடிகர்கள்ல எம்.எஸ். பாஸ்கரும் ஒருத்தர்.